நம்மள நெறைய பேர் த்ரில்லர் மூவிக்கு பயங்கரமான ரசிகர்களாவும், ரசிகைகளாவும் இருப்போம். அந்த ஹாரர் படங்கள்ல ஆரம்பத்துல வர திடீர் சத்தங்களாகட்டும், அமானுஷ்ய விஷயங்கள், கொலைகாரன் யாரு அப்படின்னு எல்லா படங்கள்லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் தாங்க இருக்கும். ஆனா, ஒரு சில படங்கள் நம்ம மூளையையும், மனசையும் ஆழமா பாதிச்சு, படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பயத்த நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ, அப்படி ரசிகர்களுடைய மனச உலுக்கிய 7 ஹாரர் படங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மூவி தி சிக்ஸ்த் சென்ஸ். இந்த படம் வெறும் பேய் கதை மட்டும் கிடையாது. ஒரு சைக்காலஜிக்கல் டிராமாவும் கூட. ஒரு சின்ன பையன் இறந்தவங்கள பார்ப்பான். அவனுக்கு உதவுற டாக்டர் அப்படின்னு கதை மெதுவா நகர்ந்தாலும் படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம மனசுல இருந்து என்னைக்குமே அழியாதுங்க. இது வெறும் பயத்தை மட்டும் தராது. மனதளவுல ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும். 2வது தி கான்ஜூரிங். தி கான்ஜூரிங் யூனிவர்ஸ்ல பல படங்கள் இருந்தாலும் முதல் பாகம் கொடுத்த பயம் வேற எதுக்குமே இல்ல. நிஜ சம்பவங்களை அடிப்படையா கொண்ட இந்த படம் சத்தம், வெளிச்சம், நிழல் அப்படின்னு எல்லாத்தையும் பயமுறுத்தலுக்கு அழகா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நைட்ல தனியா பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பதற்றம் வரும். 3வது கெட் அவுட். இது ஒரு வழக்கமான த்ரில்லர் படமே கிடையாது. சமூக பிரச்சனைய ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா சொல்லியிருப்பாங்க. படத்துடைய ஒவ்வொரு காட்சியும் மெதுவா ஒரு பயத்தை நம்ம மனசுக்குள்ள உருவாக்குங்க. குறிப்பா ஷங்கன் பிளேஸ் காட்சி ஒரு விதமான பயத்தையும் ஆழமான சிந்தனையையும் ஒரே டைம்ல கொடுக்கும். 4வது படம் சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ஸ். ஹனிபல் லாக்டர் அப்படின்ற பெயரை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஒருவித அச்சம் வரும். ஸோ இந்த கதாபாத்திரம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்திய படம்னு சொல்லலாம். ஒரு கொடூரமான குற்றவாளியின் மனசை புரிஞ்சுக்க முயற்சிக்கிற FBI அதிகாரி, அதன் மூலமா ஏற்படக்கூடிய பதற்றம் அப்படின்னு ஒவ்வொரு காட்சியும் நம்ம இருக்கையின் நுனிக்கே வர வைக்கும். 5வது சைக்கோ. இந்த பட்டியல நிச்சயமா இந்த படம் இருந்தே ஆகணுங்க. பிளாக் அண்ட் ஒயிட், ஒரே ஒரு ரூம், ஒரு கேரக்டர் அப்படின்னு ரொம்ப குறைவான விஷயங்களை வச்சு பயமுறுத்த முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் சைக்கோ. குளியலறை காட்சி இன்னைக்கும் சினிமா சரித்திரத்துல ஒரு முக்கியமான காட்சி. 6வது எ குவைட் பிளேஸ். சத்தம் இல்லாம பயமுறுத்துறது எப்படி அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்து தான் கத்துக்கணும். சின்ன சத்தம் போட்டாலும் ஒரு விதமான உருவங்கள் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ நம்ம நிசப்தமாவே பார்க்க வச்சிடும். சத்தம் இல்லாத காட்சியில கூட பயத்தை உருவாக்குனது இந்த படத்துடைய ரொம்ப பெரிய வெற்றிங்க. ஃபைனலி தி அதர்ஸ். இந்த படம் மெதுவா நகர மாதிரி தான் இருக்கும். பட் இறுதி காட்சியில வரக்கூடிய ட்விஸ்ட் நம்மள நில கொலைய வச்சிரும். படத்துடைய கதை, அந்த இருண்ட வீடு, மர்மமான சூழல், இது எல்லாமே பார்வையாளர்களை பயமுறுத்துறதுல தோல்வியே அடையாது. மேல சொன்ன இந்த 7 படங்களுமே வேறு வேறு வழிகள்ல பயத்தை உண்டாக்கும். சில சைக்கலாஜிக்கலா, சில சத்தத்தால, ஒரு சில படங்கள் கதாபாத்திரங்களால. எத்தனையோ படங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த 7 படங்கள் தனித்துவமா உங்க மனசை நிச்சயமா பாதிக்கும். ஸோ அதுக்கு காரணம் இந்த படத்துடைய மேக்கிங் மற்றும் திரைக்கதைகள் தான் காரணம். ஸோ இந்த 7 படத்தை பார்த்தவங்க இந்த படங்களை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 7 ஹாரர் த்ரில்லர் படங்களையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க.